பிரான்சின் தேசிய புள்ளியியல் நிறுவனமான இன்சி மார்ச் மாதத்தில் பணவீக்கம் 1.7% உயர்ந்துள்ளதாக அறிவித்துள்ளது. இது சாதாரண எண்களாக தெரிந்தாலும் நடைமுறையில் சூப்பர் மார்க்கெட்டுகளுக்கு செல்லும் மக்கள் பெரும் விலையேற்றத்தை உணர்ந்துள்ளனர். தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களில் 93% தங்களது உணவுப் பொருட்களின் விலை கணிசமாக உயர்ந்துள்ளதாக கவலையோடு தெரிவித்தனர். புள்ளி விவரங்களின்படி அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிரடியாக உயர்ந்துள்ளது. குறிப்பாக கோப்பித்தூள் விலை 25%, சிவப்பு இறைச்சி 19.2% மற்றும் சாக்லேட் விலை 17.6% அதிகரித்துள்ளது. முட்டை போன்ற அடிப்படை தேவைகளுக்கும் தட்டுப்பாடு நிலவுவதுடன் கிடைக்கும் இடங்களில் விலையும் அதிகமாக இருப்பதாக நுகர்வோர் வாதிடுகின்றனர். இந்த விலையேற்றத்திற்கு பின்னால் வர்த்தக பேச்சுவார்த்தைகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. விநியோகஸ்தர்களின் தயாரிப்புகள் ஆண்டு முழுவதும் மறுபரிசீலனை செய்யப்படுகின்றன. இது நாம் வாங்கும் கூடையில் உள்ள சுமார் 40% பொருட்களின் விலையை தீர்மானிக்கின்றது. மார்ச் மாதத்தோடு பல ஒப்பந்தங்கள் முடிவுக்கு வந்துள்ளதால் புதிய விலை பட்டியல் நடைமுறைக்கு வந்துள்ளது. எதிர்காலத்தில் விலை இன்னும் உயருமா? நுகர்வோர் கண்காணிப்பு அமைப்பின் இயக்குநர் கிரெகோரி கேரட் இதுகுறித்து எச்சரிக்கை விடுத்துள்ளார். தற்போதுள்ள சர்வதேச புவிசார் அரசியல் சூழல், குறிப்பாக ஈரான் போர், எரிபொருள் மற்றும் எரிசக்தி விலைகளில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அவர் கருதுகிறார். எரிவாயு மற்றும் பெட்ரோல் விலை உயர்ந்தால் அது விவசாய உரங்கள் தயாரிப்பு மற்றும் போக்குவரத்து செலவுகளை அதிகரிக்கும். இது நேரடியாக சூப்பர் மார்க்கெட் தட்டுகளில் உள்ள பொருட்களின் விலையை உயர்த்தும் என்று அச்சம் ஏற்பட்டுள்ளது.